ஏட்டி என்னாச்சு? வந்த உடனே உம்மன் உட்காந்துருக்கியே, என்னத்துக்கு? ஏங்க, இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு ஏதாவது காது கொடுத்து கேட்குறீங்களா? உங்க தங்கச்சி என்னை சுத்தமாக மதிக்க மாட்டேங்கிறா. பத்தாதுக்கு உங்க தம்பிக்காரன் கடைசியில் உள்ளவன் ஒருத்தியை கெட்டிட்டு வந்திருக்கானே, சரியான வாயாடிங்க அவ. என்ன சொல்ற? என் தங்கச்சி எப்ப இங்க வந்தா? ஆமாம், நீங்களும் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு தான் பேரு. என்ன ஏதுன்னு எதுவும் கேட்க மாட்டீங்களா? உங்க தங்கச்சிக்காரி வாயே திறக்க மாட்டா. இப்போ எங்கிட்டே எதிர்த்து பேசுறான்னா பார்த்துக்கோங்க. ஏய், இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காளே, இது சரியானு கேட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு எதுக்கு அண்ணி தேவையில்லாத வேலை, சும்மா இருங்கங்கிறா. இங்க பாருடி பத்துமா, உனக்கு என்ன வந்துச்சு? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சும்மா தேவையில்லாம நீ எதையும் பெருசுப்படுத்தாத. கண்டும் காணாமலும் போ. ஏங்க, இந்த வீட்டில் இருக்கிறோம், நான் மூத்த மருமக. அது எப்படி அத்தைக்கு ஏண்டுக்கிட்டு தானே பேச முடியும்? அத்தைக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதை தான் நான் சொன்னேன். எதுக்காக இப்படி கல்யாணம் கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன இருக்கு? அதுவும் உங்க தங்கச்சிக்கு எப்பவுமே அவளை தான் பிடிக்கும். என்னை கண்டாலே ஆகாது. அவ அப்படி என்னதான் சொக்குப்படி போட்டு மயக்கி வச்சிருக்காளோ தெரியல. இப்ப யார சொல்ற? ரெண்டாவது உள்ளவளையா? ஏய், இங்க பாரு, அவ வாயே பேச மாட்டா. அதனால புவனாக்கு அவளை பிடிக்கும். நீ எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு அவகிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவ. அதனால பிடிச்சிருக்காது. இதெல்லாம் ஒரு விஷயமாடி. புவனா என்னைக்காவது ஒரு நாள் வரப்போறா. நீ எதுக்காக இப்படி உன்னை பிடிக்கலங்கிறதுக்காக அவகிட்ட மல்லுக்கு நிக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆமா, நீங்க ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. என்ன சொல்லணும்? ஏங்க, என்ன ஆனாலும் சரி, நான் சொல்ல 75,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். நீங்க இன்னும் 50,000 தாண்டல. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வீட்டில் கிடைக்கிற மரியாதை கிடைச்சிதான் ஆகணும். இல்ல, என் சம்பள பணத்தை ஒரு பைசா கூட இந்த வீட்டுக்காக கொடுக்க மாட்டேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடிப்பாவி, இத சொல்லியே இன்னும் எத்தனை காலம் எங்க அம்மாவை மிரட்டுற மாதிரி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பா? ஏங்க, உங்க அண்ணி ஏன் இப்படி இருக்கு? கொஞ்சம் கூட மாறாதா? எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவை ஏதாவது சொல்லி குத்திக்கிட்டே இருக்கு. அவங்க குணம்லாம் மாறாது, அது தெரிஞ்சது தானே. அவங்களுக்கு வேலைக்கு போறோன்னு திமிரு, அதான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர், எவ்வளவோ முறை சொல்லி சொல்லி பார்க்குறாரு. ஆனா எங்க அண்ணி கொஞ்சம் கூட கேட்க மாட்டுக்கு. என்ன செய்ய சொல்ற? கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியா போகும். அட கிறுக்கு பயல, என்னை என்ன பேச்சு பேசுற? அண்ணிங்கிற மரியாதை இல்லை. உங்க 2 பேருக்கும் எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு பாருங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சந்தோஷமாவா இருக்கிறீங்க? உங்க நிம்மதியை கெடுக்கிறனா இல்லையான்னு பாருங்க. ஏங்க, அது என்ன லூசா? அதை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. புவனா அண்ணி எவ்வளவு நல்லவா, தன்மையா, பொறுமையா பதில் சொல்றாங்க. அவங்க கிட்டயே வள்ளு வள்ளுன்னு உழுது. எனக்கு அதை கண்டாலே சுத்தமா பிடிக்க மாட்டேக்கு. ஏங்க இப்படி இருக்கு? அது ஒரு வகையில லூசு தான். எப்போ பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு தான் இருக்கும். நானும் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து பார்க்குறேன். என்கிட்ட ஒரு நாள் கூட பாசமா பேசினதே கிடையாது. எங்க அண்ணன் தான் எனக்கு பாக்கெட் மணி எல்லாம் தருவாரு. அவர் தந்துட்டு போன உடனே இது பார்த்துச்சுன்னா அவர்கிட்ட போய் மல்லுக்கு நிற்கும். வெட்டி பையலுக்கு காசு ஒன்று தான் குறையான்னு கேட்கும். நான் பெருசுப்படுத்தாதனால தான் நிம்மதியே இருக்க முடியுது. நீயும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. அட வெட்டி பயல, நீ வெட்டி பைய தானே? வெட்டி பயலுக்கு வெட்டி பையன்னு சொன்னா மானமும் ரோசமும் பொத்துக்கிட்டு வருதா? எத்தனை நாள் இந்த கையால என் புருஷனுக்காக காசு கொடுத்துருப்பேன். இப்ப என்ன பொண்டாட்டி வந்த உடனே எப்படியெல்லாம் பேசுறான்? இருக்குடா உனக்கு. மம்மி மம்மி, நீ சித்தப்பா ரூம்ல என்ன பண்ற? ஏய், நில்லுடி நில்லுடி. சித்தப்பா சித்தப்பா, நீ பாசிட்டு இருக்கியா? சிக்கிட்டா அம்மா வந்து எட்டி எட்டி பாச்சிட்டமா? என்ன குட்டி பாப்பா சொல்றீங்க? அம்மா இங்க வந்திருந்தாங்களா? அம்மா ஒளிஞ்சு நின்னு எட்டி பத்திச்சா? நீயும் சித்தப்பாவும் பேசிட்டு இருந்தியா? அப்படியே பார்த்துட்டு அம்மா நான் வந்தோன்னு ஓடியே போயிட்டு தருமா? ஏங்க, உங்க அண்ணி திருந்தவே மாட்டாங்களா? புருஷன் பொண்டாட்டி பேசுறது நின்று வேடிக்கை பார்க்குது. ஏய்,
குழந்தை முன்னாடி எதுவும் பேசாத, விடு, அப்புறமா பேசிக்கலாம். அதெல்லாம் பேச முடியாது, இருங்க வரேன். சித்தப்பா வா சித்தப்பா, கடைக்கு போலாம். ஏங்க நீங்க அவளை கடை கூட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுங்க, நான் வரேன். வேண்டாடி, சொன்னா கேளு. ஏங்க நீங்க சும்மா இருங்க. ஏண்டி நீ படிச்சவ தானே, நாகரிகனா என்னன்னு தெரிஞ்சவ தானே, மனுஷி தானே, மிருகம் ஒன்றும் கிடையாது. அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குற வெக்கமா இல்லை உனக்கு? ஏய், வார்த்தையை அளந்து பேசு. என்ன சொல்ற? ஓம் பெட்ரூமை நான் வந்து எட்டி பார்த்தனா? ஏய், எனக்கு வேற வேலை இல்லை. சி, என்னம்மா போய் பேசுற? பச்சை பிள்ளை போய் சொல்லுமா? அதுவும் ஓம் பிள்ளை, அறிவில்ல. இங்க பாரு, என் ரூமுக்குள்ள இன்னொரு தடவை வந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குற இந்த கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு நீ எங்களை குறை சொல்றியா? அரைச்சி, ஓ ரூமை எட்டி பார்த்து தான் எனக்கு நேரம் போக போதா? எனக்கு வேற வேலை இல்லை. என்னடி என்னாச்சு? ஏன் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ற? நல்லா கேளு. உன் தங்கச்சிக்காரிக்கு அறிவுரை சொல்லு. உன்ன மாதிரி அடக்க உடக்கமா இருக்க சொல்லு. இப்படி ஆடுகாலி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கண்டதையும் பேசுறா. ஏய், யார பார்த்துடி ஆடுகாலிங்கிற? அரைஞ்சு பல்ல கழிச்சு போடுவேன். இங்க பாரு, மரியாதைக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா நடந்துக்கோ. என் அக்கா மாதிரி நான் கிடையாது. அவ பேசிக்கிட்டு இருப்பா, நான் அடிச்சுட்டு தான் பேசுவேன், ஞாபகத்துல வச்சுக்க. என்னடி பிரச்சனை? சும்மா இருடி. ஐயோ அக்கா, சும்மா இரு. எதுக்கு எடுத்தாலும் பயப்படாத. நானும் அவரும் பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கோம், அங்க வந்து எட்டி பார்த்துட்டு வந்திருக்கா. எவ்வளவு திமிர் இருக்கு என்கிட்ட. மாறி மாறி போய் சொல்றா. அவ பொண்ணு தான் சொல்லிச்சு அவ அங்க வந்து நின்னுட்டு இருந்தானு. ஏங்க தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க? அவ பெட்ரூமை போய் எட்டி பாக்குறீங்க, அசிங்கமா தெரியல உங்களுக்கு? ஏய், வாய மூடு. சின்ன பிள்ளை பேசுறத கேட்டுட்டு இங்க வந்து என்கிட்ட மல்லுக்கு நிக்கிறா உன் தங்கச்சி. நீயும் அவ சொல்றத கேட்டுட்டு ஆடுற. அடச்சி, வாய மூடு. நீ சொல்றதெல்லாம் பொய். ஏய், இம்புடு தைரியமா பேசுறியே, வந்து சாமி முன்னாடி சத்தியம் பண்றியா? நீ பண்ணலனே. அடியே, என் பெட்ரூமை வந்து எட்டி பார்த்துருக்க, அதுவும் நீ எட்டி பார்த்தனு உன் பொண்ணே சொல்றா. வெக்கமா இல்ல? புருஷன் பொண்டாட்டி பேசுறத ஒட்டு கேட்க வந்து நிக்கிறியே, ஏண்டி உனக்கு இந்த புத்தி? ஏங்க இது உங்களுக்கே அசிங்கமா தெரியல? இங்க பாருங்க, இதுதான் கடைசியா இருக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, நான் எல்லாரும் முன்னாடியும் உங்களை அசிங்கப்படுத்திடுவேன். வாடி போவும். இங்க பாரு, எங்க அக்காக்காக இப்ப விட்டுட்டு போறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. போடி போ. அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என்னைய வாடி அசிங்கப்படுத்துறியே. உங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டே அனுப்புறனா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் தெரியும் என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு. ஏமா இப்படி பாரபட்சம் பார்க்குற? சின்ன நீ பாவம்மா, உனக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுறாங்க. இந்த வீட்டு மொத்த வேலையும் அவங்க தான் இழுத்து போட்டு செய்கிறாங்க. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் பெரிய அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுற. ஏமா இப்படி இருக்க? ஏட்டி போனா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சும்மா இரு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எல்லாம் தெரியும் தான். ஆனால் 75,000 ரூபா சம்பளம் மொத்தமாக அம்பட்டையும் என் கையில் கொண்டாந்து கொடுப்பா. எப்போவாது 5,000 செலவுக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு போவா. அப்படி ஒரு மருமவளை வச்சுக்கிட்டு அவளை வச்சு தாங்காம இவ்வளோ எப்படி தாங்க முடியும்? என்னம்மா பேசுற? அண்ணன்மாரெல்லாம் வேலைக்கு போறாங்க, அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு, நம்மகிட்ட நல்ல பணம் இருக்கு. ஆனாலும் நீ 75,000 ரூபாய்க்காக ஏமா இப்படி நடந்துக்கிற? ஏம்மா நல்லா நினைச்சு பாரு. ஏம்மா, மருமகள்க உனக்கு அடங்கி இருக்கிறங்கிறது சரிதான். அதுக்காக ஒருத்தரை ஒரு மாதிரியும் இன்னொருத்தரை வேற மாதிரியும் பார்க்கறது சரியாம்மா? இங்க பாரு போனா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். எம்பிட்டு பணம் இருந்தாலும் மேல மேல பணம் சேரும்போது வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு, உனக்கு எதுவும் புரியாது. நீ அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போ. இந்த குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. இங்க பாரு, இவ்வளவு அக்கா தங்கச்சி 2 பேர் வந்துட்டாளுங்க. 2 பேர் கூடயும் நாம சரிசமமா போனோம்னு வச்சுக்க, அப்படிதான் நம்ம தலையில 2 பேரும் சேர்ந்து மிளகா அரைச்சிருவாள்வோம். அவ படிச்சவா வேலைக்கு போறா, அதனால அவ கையை ஓங்கிதான் இருக்கும். அதுக்கு அடங்கி உடங்கிதான் இவ்வளவோ இருக்கணும். நான் செய்யறதெல்லாம் சரிதான், நீ பேசாம இரு. ஒன்ன மாதிரியே என் மாமியார் என்கிட்ட நடந்துக்கிட்டா சரியா இருக்கு மாமா. ஏய், அவ்வளோ நீயும் ஒன்னாட்டி உனக்கு நான் கொட்டி கொட்டி தங்கமாலா கொடுத்துருக்கேன். உன் மாமியாக்காரி உன்கிட்ட அப்படி நடந்துக்குவாளா? இவ்வளவோ என்னத்தை கொண்டு வந்தா? மூத்தவளுக்கே இப்பதான் நகையை போட்டு முடிச்சிருக்காங்க. 2வது உள்ளவா ஒன்றும் இல்லாம வந்தவளுவ. இவ்வளோ நீயும் ஒன்னா இருக்க முடியுமா? அப்படிலாம் பேசாதம்மா. வாழ வந்த வீட்டில் மருமகளை எப்படி பார்க்குறியோ அப்படித்தான் மகளையும் அவங்க வாழ போகிற வீட்டில் பார்ப்பாங்க. இங்கே பாருமா, நீ
என்ன நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன். அத மாதிரி தானே அத்தையும் நினைப்பாங்க. புவனா, தேவையில்லாம பேசாத. வந்த வேலையை பார்த்துட்டு கம்முன்னு போ. மூத்த அண்ணி சரியில்லைம்மா, நீ கண்டிச்சு வைம்மா. சின்ன அண்ணி இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க பெட்ரூமை இவங்க எட்டி பார்க்கறாங்க. அசிங்கமா தெரியலையாமா? ஏய், அப்படிலாம் எதுவும் இருக்காது. அவ சாதாரணமா அந்த பக்கம் போயிருப்பா. அப்படியே என்னடான்னு பார்த்துருப்பா. நீ அதை தப்பா புரிஞ்சிருப்ப. ஏம்மா, நான் உன் மக தானே. என் பெட்ரூமை என் நாத்தனார் எட்டி பார்த்தானா நீ சும்மா விடுவியா? சொல்லுமா, ஏன் முடிக்கிற? சும்மா விடுவியா? இப்ப என்னடி பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அண்ணிய கூப்பிட்டு விசாரி. அவங்க பண்ற எதுவும் எனக்கு சரியா படல. என்னடி நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ காதுல விழுந்தா அவ மனசு கஷ்டப்பட போகுது. ஏமா இப்படி ஓரவஞ்சனம் பண்ற? எனக்கு இதை பார்க்க எரிச்சலும் ஆத்திரமும் வருது. ஏம்மா, நீ இப்படியெல்லாம் நடந்துக்காத. நீ எப்படி நடந்துக்குவையோ அதுதான் எனக்கும் திரும்ப வந்து கிடைக்கும். தயவு செஞ்சு உன்னை மாத்திக்கோ. என்னத்த என்னை பற்றி ஆவலாதி சொல்லிக்கிட்டு இருக்காளா? ஏன் போனா எப்போ பார்த்தாலும் என்னை கரிச்சு கொட்டுறதே வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்க. என்னை உனக்கு பிடிக்கலனா அதை டைரக்டாக சொல்லு. நான் இந்த வீட்டை விட்டு போயிருந்தேன். என்னம்மா நீ? அவ சின்ன பொண்ணு, ஏதோ அறிவில்லாம பேசிட்டு இருக்கா. நீ வேற அதை ஏன் பெருசுப்படுத்துற? இல்லத்த, போதும். இம்பிட்டு நேரம் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அத்தை, என்னை பார்த்தா இவளுக்கு ரொம்ப இலக்காரமாக தான் இருக்கு. இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சி கொட்டுறேன். ஆனால் என்னை கண்டா இவளுக்கு வேடிக்கை பொருளாக தெரியுது. இவ கல்யாணத்துக்கு எம்பிட்டு நகை செஞ்சீங்க, அம்பளுக்கும் நான் லோனை போட்டு உங்களுக்கு காசு கொடுத்தனா இல்லையா? கொஞ்சம் அது இவளுக்கு நன்றி இருக்கா? போதும் அண்ணி, வார்த்தைய அளந்து பேசுங்க. எனக்கு நன்றி இருக்கத்தான் செய்யுது. ஆனா உங்களுக்கு தான் சுத்தமா இல்ல. தினமும் இந்த வீட்டுல சாப்பிடுறீங்களே, அவ்வளோட்டையும் சமைக்கிறது யாரு? 2வது அண்ணி தானே. அவங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அண்ணி, நீங்க செய்யறது உங்களுக்கே சரியா படுதானே யோசிச்சுக்கோங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முதல்ல நன்றியா இருங்க. அதை விட்டு போட்டு தேவையில்லாம எனக்கு கொடுத்த பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என் அண்ணன் செய்ய வேண்டியது நீங்க செய்றீங்கன்னு முதல்ல தலையை விட்டு செய்ய வேண்டியது. அப்புறம் எல்லாரும் உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் என்னால முடியாது. பாத்தீங்களாத்த, உங்களை வச்சுக்கிட்டு எப்படி பேசுதுன்னு நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் கண் முன்னாடி வளர்ந்தவ என்னை இப்படி கண்டபடியா பேசுறா. நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என்ன வீட்டில் இருக்க மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்றீங்களா? உங்க பிளாக்மெயிலுக்கெல்லாம் அம்மா வேணா மசியலாம், ஆனா நான் மசிய மாட்டேன். நீங்க பண்ணது தப்பு. அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குறீங்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லை உங்களுக்கு? அடியே போனா, அறிவு கட்ட கழுத, எப்படி நடந்துக்கிற? அவ உன்னோட அண்ணி. அவ எந்த தப்பையும் பண்ணியிருக்க மாட்டா. முதல்ல நீ அவளை நம்பணும். மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு. சாரிம்மா, நீங்க பண்றது தப்பு. நான் எந்த தப்பையும் பண்ணல. நான் தப்பே பண்ணாதப்ப யாருக்கிட்டையும் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நீங்க 1000 தான் சொன்னாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அடிக்கிற கூத்து தப்பு தான். அப்பா வரட்டும், கண்டிப்பா நான் இதை சொல்லி நியாயம் கேட்குறேன். ஏய் போனா, ஏய் நில்லுடி, ஏய் நில்லு. பாத்தீங்களாத்த எப்படி பேசிட்டு போறான்னு? எல்லாம் இவளுக்கு நீங்க கொடுக்குற இடம் பத்தாதுக்கு அந்த 2 வெள்ளை உழுவேலும் இவளை மயக்கி அவ பக்கம் வச்சிருக்காளுங்க. அதான் இம்புட்டு பேச்சு பேசுறா. அத்தை, நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏன் பக்கம்தான் நிக்கணும். இல்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்னம்மா நீ? அவதான் இப்படி பேசுறானா, நீயும் இப்படி பேசுற? நான் எப்பவுமே உன் பக்கம்தான். அது உனக்கு தெரியாதா? தெரியும் த. நீங்க பார்த்து கட்டி வச்ச மருமக நான் உங்களுக்கு சொந்தக்காரியும் கூட. அதுவும் இல்லாம நீங்க கேட்க கேட்க எங்க அப்பா அவர் இஷ்டத்துக்கு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறாரே, எதுக்காக? நான் சந்தோஷமா இருக்கணும் தான். மாசம் சொல்லையா 75,000 ரூபாய். என் புருஷனோட சம்பளம் 50,000 ரூபாய். அது போக ஓட்டி அது இதுன்னு சேர்த்தா 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுக்குறேன் உங்களுக்கு. பத்தாதுன்னா சொல்லுங்க, கூட 50,000 போட்டு மாசம் 2 லட்சம் கொடுக்குறேன். என்னால் எவ்வளோ நாளும் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஏன் பக்கம் நிற்கணும், அது மட்டும்தான் எனக்கு தேவை.
அந்த 2 பேரும் சேர்ந்து ஆடுற ஆட்டத்துக்கு துணை போனீங்க, அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் மக இந்த வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதை புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இவ இப்படி பேசுறா? புவனாவையே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுங்கிறா. ஏன் இப்படியெல்லாம் பேசுறா? ஆனா 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாளே. அதுக்காகவாது புவனாவை கொஞ்ச நாள் அவ வீட்டிலே இருக்க சொல்லி வைக்கணும். இங்க வந்தா அந்த லூசும் கண்டபடி பேசி சண்டையை இழுத்து விட்டுரும். இன்னைக்கு இருக்குடி இந்த அருண் பயலுக்கு ரிப்போர்ட் கார்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொன்னானா. இன்னைக்கு அவன் வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அவன் காடுக்கும் நம்ம காடுக்கும் ஜோடி போட்டு பாப்பமால, ஜோடி போட்டு பாப்பமால, ஜோடி போட்டு பாப்பமாலன்னு கேட்கணும். மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்குவான்? எதுலயாவது மாடுக்கு குறைஞ்சிருப்பாம்ல. ஐயா வரட்டும். எல்லாரும் பாத்துக்கோங்க. அஸ்வினு ரிப்போர்ட் கார்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு. ரைட்டிங்ல அஸ்வினு 40க்கு 40 மார்க்ஸ், ரீடிங்ல அஸ்வினு 40க்கு 40 மார்க். அப்புறம் என்ன போட்டிருக்காங்க? ஸ்பீக்கிங்ல அஸ்வினு 40க்கு 40 மார்க்ஸ், மேக்ஸ்ல அஸ்வினு 40க்கு 40 மார்க்ஸ். அப்புறம் என்ன போட்டிருக்காங்க? ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல அஸ்வினு 39 மார்க்ஸ். அப்புறம் மியூசிக்ல அஸ்வினு 40 மார்க்ஸ். அப்புறம் பிசிக்கல் எஜுகேஷன்ல 38 மார்க். ஸோ அஸ்வினு கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். ஆனா எல்லாத்துலயும் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கான். நீங்களே சொல்லுங்க சரியா? அடப்பாவி, இவனை கிண்டல் கூட அடிக்க முடியாத. வரும்போதே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இப்படி வீஞ்சிக்கிட்டு வர்றானா என்னத்துக்கு? சரி, என்னன்னு கேட்போம். இல்ல அண்ணே, என்னடா வரும்போதே முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு வர? என்னாச்சு? ஏய், ஒன்னதானே கேட்கற. என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? நானே கடுப்புல இருக்கேன், பேசாம போயிடு. இப்ப என்னத்துக்கு உனக்கு கடுப்பு? என்னன்னு சொன்னாதானே தெரியும். இல்ல தம்பி, நான் எப்படி படிப்பேன்னு உனக்கே தெரியும்ல. நல்லா விழுந்து விழுந்து படிப்பேனா? ஆனா ஏன்டா மார்க் எனக்கு மட்டும் குறையுதோ தெரியல. என்னைய விட கவிதா நிறைய மார்க் எடுத்துட்டா தெரியுமா? இல்ல கவிதா என்னோட நிறைய மார்க் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நீ சிரிச்சிட்டு இருக்க. நீ எத்தனை மார்க்? முதல்ல ஒரு ரிப்போர்ட் கார்டை காட்டு பாப்போம். ஏன் தோற நிறைய மார்க் வாங்கிட்டீரோ? வாயெல்லாம் பல்லா உட்கார்ந்துருக்கீரு. நிறைய மார்க்லாம் இல்ல, ஆனா கொஞ்சம் நிறைய மார்க் தான். சரி, என்னல சொல்ற? நிறைய மார்க் இல்லங்கற, அப்புறம் கொஞ்சம் நிறைய மார்க் தாங்கற. நீயே பாத்துக்கோ. ஒரு ரிப்போர்ட் கார்டை கொண்டா. இப்போ அருண் எத்தனை மார்க்னு நாமலாம் பாப்போமா? அருண் ரைட்டிங்ல 40க்கு 39.5 மார்க். நல்ல மார்க் தானே வச்சிருக்கான். அப்புறம் என்னத்துக்கு வீஞ்சிக்கிட்டு இருக்கான்? ரீடிங்ல 40 மார்க். ஃபுல் மார்க் தான் வாங்கியிருக்கான். அப்புறம் என்னாச்சு உனக்கு? ஸ்பீக்கிங்ல 37. யாருக்கிட்டையாவது பேசினா தானே? பேச மாட்டான், சரியான ஊமை கோட்டான். பட எப்படி மார்க் போடுவாங்க? எம்பிட்டு மார்க் போட்டதே பெரிய விஷயம். அப்புறம் மேக்ஸ்ல 40 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. மேக்ஸ் நல்லா தான் செய்வான். கரெக்டாக தானே போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன? ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல 38 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. இவன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஏதோ செஞ்சதுக்கு அவங்க புண்ணியத்துக்கு போதும்னு மார்க் போட்டிருக்காங்க. சரி, பொழைச்சி போட்டோம். அப்புறம் மியூசிக்ல பாட்டு பாடினா தானே மார்க் போடுவாங்க. சும்மா என்னத்தையாவது சனகன மனகத்தின்னு பாடியிருப்பான். தேசிய கீதமாவது பாடுறானேன்னு சொல்லிட்டு டீச்சரு ஒரு 38 மார்க் போட்டிருக்காங்க. இதே இவனுக்கு அதிகம்தான். அப்புறம் என்னது இருக்கு? பிசிக்கல் எஜுகேஷன். இவன் எங்கேயாவது ஓடுவான் வாப்பானா இருக்கும், ஏதாவது பண்ணியிருப்பான். சரி, அதுக்கு ஒரு மார்க்கு குறைச்சி 39 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஐயா தொடக்கி இதுக்கு மேலே என்ன வேணுமா? ஓ, ஸ்பீக்கிங்கில் மார்க் ரொம்ப குறைஞ்சிட்டாரு. அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்காரு.
அப்புறம் மியூசிக்ல குறைஞ்சிருக்காரு. ஃபுல் மார்க் வரலன்னா ஐயோ வீஞ்சிக்கிட்டு இருக்காராக்கும். பரவாயில்ல, நல்லா தானே படிச்சிருக்காரு. பரவாயில்ல. இல்ல என்னல உன் டீச்சர் எல்லாத்துலயும் உனக்கு ஃபுல் மார்க் போட்டுருக்கு. ரைட்டிங்ல 40, அப்புறம் ரீடிங்ல 40, ஸ்பீக்கிங்ல 40, மார்க்ஸ்ல 40, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல 39 மார்க்கால நீ அப்படி என்னல செஞ்சு கிழிச்சிட்ட. அப்புறம் மியூசிக்ல 40, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பாடுற உனக்கு 40 மார்க்கால. அப்புறம் பிசிக்கல் எஜுகேஷன்ல 38 மார்க் போட்டிருக்காங்க. என்னல உன் டீச்சர் உனக்கு சும்மா சும்மா நிறைய மார்க் போட்டிருக்காங்க. எனக்கு மார்க் வந்தா சும்மா சும்மா நிறைய மார்க் போட்டுறாங்க. உனக்கு மார்க் வந்தா மட்டும் நிஜமாவே குறைச்சிருக்காங்களாக்கும். இல்ல அண்ணே, நீ எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உருன்னு இருந்தா எப்படி மார்க் வரும்? உளுந்து உளுந்து படிச்சா அப்படிதான் மார்க் வரும். நான் உலகாம படிக்கிறேன்ல, அதான் மார்க் ஒழுங்கா வருது. அண்ணே, எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயா இரு. எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருந்தா மார்க் வராது, மண்டை சூடாயிரும். சீ, பிடி இவன் எனக்கு புத்தி சொல்லுன்ட்டான் போல. அப்புறம் கவிதா எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பா, சும்மா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா. அதான் அவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கா. உடனே உனக்கு போடாம அப்படியே எட்டி பாக்குதே. இல்ல நான் தானே உனக்கு அண்ணன், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவியோ? அண்ணே, நீ தான் எனக்கு அண்ணன், அதை எப்பவுமே மாற்ற முடியாது. ஆனா எது சரி எது தப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. கவிதா அப்படி இல்ல, அவ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா, அதனாலதான் நல்ல மார்க் வாங்கியிருக்கா. நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து பாரு, அடுத்த தடவை மண்டை சூடாகாம நல்லா படிக்க முடியும், நல்லா நிறைய மார்க் வாங்குவ. சரியா? அது போக எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு பேசு, அப்பதான் ஸ்பீக்கிங்க்கு மார்க் வரும். நான் எப்போ பார்த்தாலும் எல்லா டீச்சர்ட்டையும் பேசிட்டே இருப்பேனா? ஜெனிவை டீச்சருக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? மாலதி டீச்சர் கூட என்கிட்ட நல்லா பேசுவாங்க. மாலதி டீச்சர் உன் கிளாஸ் டீச்சர் தானே? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, உன் தம்பி எப்படி பேசுறான் அடுன்னு, நீ ஏன்டா அப்படி இருக்குன்னு. நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? அண்ணே, உன்னை நான் குறைய சொல்றதுக்காக சொல்லல. நீ எப்பவுமே அண்ணே, நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். மார்க்லாம் பெரிய விஷயம் இல்லைண்ணே. மார்க்குக்காக இப்படி மூஞ்சி தூக்கிட்டே இருக்காத. மார்க்கு இன்னைக்கு கூடும், நாளைக்கு கூடையும். அது நாம படிக்கிறத பொறுத்து. ஆனா நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்குங்கிறது தான் இங்க முக்கியம். நீ எல்லாருக்கிட்டையும் எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா பேசணும்னே. என்னன்னு சொல்ற? மார்க் நிறைய வாங்கினா தானே நம்ம ஃபர்ஸ்டா இருக்க முடியும். என்னடா பேசுற? ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் பெருசு கிடையாதுண்ணே. நீ எப்பவும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைனேன். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். எல்லாரும் இப்படிதான் ஓடிட்டே இருக்காங்க. நீயும் அவங்கள மாதிரி ஓடாத. நாமளா இருக்கணுங்கிறது தான் இங்க முக்கியம். ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்மள நிர்ணயிக்க கூடாது, நாம தான் அதை நிர்ணயிக்கணும். என்னென்ன தம்பி சொல்ற? யாருல இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறா? அண்ணே, அப்பா தான் சொல்லிச்சு. நீ என்ன மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நீ எடுக்கிற மார்க் போதும், சந்தோஷமா இருன்னு சொல்லிச்சு. ஆமால தம்பி, நீ சொல்றது சரிதான். அம்மாவும் இதே தான் சொல்லிச்சு. ஆனா எனக்கு தான் மனசே கேட்கல, அப்படியே வீஞ்சிட்டே வந்துட்டேன் தெரியுமா? அம்மா பாவம். அண்ணே, நீ இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே, மார்க் மட்டும் வாழ்க்கை இல்லைண்ணே. நம்ம எப்பவும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம கூட சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும், அதுதான் முக்கியம் தெரியுமா? ஆமால தம்பி, நீ சொல்றது சரிதான். அண்ணே, நம்ம ஹாப்பியா போய் இன்னைக்கு வெளியே சாப்பிட போமா? அப்பாவும் அம்மாவும் நீயும் நானும் ஆச்சும் தாத்தாவும் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடுவோம், சரியா? வேண்டாம்ல தம்பி, காசு செலவாகும்ல. பாத்தியா பாத்தியா, காசு சம்பாதிக்கிறது என்னத்துக்கு? செலவு பண்றதுக்கு தானே. காசை செலவே பண்ணாம சேர்த்து சேர்த்து வச்சு என்ன பண்ண? நல்லா சொல்லுடா. அப்போவாது உன் அண்ணனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ஐயோ, என்னம்மா இம்புட்டு நேரம்
பின்ன என்னடா 2 மார்க் குறைஞ்சதுக்கு அப்படியே வீஞ்சிக்கிட்டு முகத்தை தூக்கிட்டு வந்தேன். நான் எம்பிட்டு சொன்னேன் கேட்டியா? அவன் சொல்றதுதான் சரி. அம்மா தம்பி மார்க்க பாத்தியா? சூப்பரா வாங்கியிருக்காம்லா. ஆமா ஆமா பார்த்தேன். உடனே ஐயாக்கு அப்படியே தலைகால் புரியாதே. ஏண்டி என் பிள்ளைய படிக்க மாட்டானே என்ன பாடுபடுத்தின? இப்ப முகத்தை எங்க கொண்டு வச்சுக்குவே? அது அப்புறம் பாப்போம். 2ஆம் கிளாஸ் தானே, என்னமோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்த மாதிரில சொல்ற. ஏண்டி என் பிள்ளைய எப்ப பார்த்தாலும் குத்தி காட்டிக்கிட்டு இருக்குது உனக்கு வேலையா? இத்தனை நாளும் 2ஆம் கிளாஸ் தானே படிக்கிறான். படிக்கலன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். இப்ப அவன் மார்க் வாங்கிட்டு வந்தா 2ஆம் கிளாஸ் தானேங்கிற. ஐயா அம்மா தாயே, நான் ஒன்னும் சொல்லல. நீயாச்சு உன் பிள்ளையாச்சு. அது இனி நீ வாயை தர அப்புறம் இருக்கு உனக்கு. அம்மா இன்னைக்கு நாமெல்லாம் சேர்ந்து வெளியே சாப்பிட போமா? அப்பா எங்க? வருவாருடா, வரட்டும். வந்த பிறகு சேர்ந்து போவோம். சரிம்மா. அனிதா அத்தான் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? அவளை பார்க்க போறேன்னு சொன்னாரே, என்னாச்சு? அதை ஏண்டி கேட்குற? நானும் வரேன்னு சொன்னேன். 2 பேரும் கேட்கல. அத்தையும் அவரும் தான் போயிருக்காங்க. வரட்டும், வந்த பிறகுதான் அவங்க மாமியார் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு தெரியும். சரி வரட்டும் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன செய்யறது, ஊர்ல இருந்து பேக் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டோம். அதான் 4-5 நாள் கண்டினியூவா வீடியோ போட முடியல. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி தினமும் வீடியோ வரும். உங்க எல்லாருக்கூடையும் ஹாப்பியா பேசலாம். அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த சீரீஸ்ல இவரோட தங்கச்சி வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கதையை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஐசா அனிதாவும் மட்டும்தான் லென்த்தான வீடியோ வேணுமான்னு சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வீடியோவையும் எங்கள் வீடியோவையும் சேர்த்து அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு எந்த வீடியோஸ் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரே மாதிரி வீடியோ வருந்தா போர் அடிச்சிரும்ல. என் தங்கச்சி வாழ்க்கையிலையும் என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க. என்ன புரியுது. எல்லாரும் என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன செய்ய, ஊர்ல ரொம்ப பிஸி ஆயிட்டேன். இப்ப நாங்க எல்லாருமே உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோம். கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு எல்லாரும் எங்கூட பேசுங்க. ஹாய் பிள்ளை தமிழ், மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன் கதை நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க, சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் மேத் ஹோஸ்ட், பியூட்டிஃபுல் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு லைக் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம், ஹாய் அருண் செல்லம், ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? அனைவரும் சூப்பராக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? உங்களை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? இன்னும் சாப்பிடல, இப்போதான் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். இங்க மணி 8 ஆகுது. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பசங்களாம் எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் அனிதா முட்டை கண்ணியே 4 மிதி அனிதா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. முட்டை கண்ணிக்கு இன்னும் இருக்கு, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன். ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். லவ் யூ அம்மா. ஹாய் மஸ்லாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐஸ்வர்யாக்கா, ஹாய் அனிதா, அத்தான், அருண், செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, கண்ணுக்குட்டி, என்னோட புஜிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? வீடியோ போட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ வேறு லெவல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? ஐ லவ் யூ ஸோ மச் எல்லாம். ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. இன்னைக்கு மார்னிங்கே வீடியோ வந்துரும். சரி, ஐ லவ் யூ. என்ன மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, எப்படி இருக்கு? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அத்தை அனிதாக்கா சூப்பர். அரவிந்த் மாமா, அத்தை, தங்கச்சி எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமான்னு நிறைய ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா எப்படி இருக்கான்? லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டாச்சா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ செல்லம். ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, ஸ்கூல் போயாச்சா? லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. பசங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்ன நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ்வர்யா, செல்லக்குட்டி, அஸ்வின், அருண் செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தங்க பிள்ளைகளை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆச்சியும் ஊருக்கு போயிருந்தேன், அதனால உங்களை பார்க்க முடியல. இப்போ வந்துட்டேன் ஆச்சி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செய்கிறது, நாங்களும் ஊரில் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். இப்போ தான் ரிட்டர்ன் வந்தோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேர பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அஸ்வின் செல்லத்தையும் அருண் செல்லத்தையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நீங்கள் எங்களை தேடிட்டே இருந்தீங்களா? எல்லாரும் எப்படி இருக்காங்க ஊரில்? ஐ லவ் யூ ஆச்சி. ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னை தேடினீங்களா? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. இந்த நாத்தனார் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை தான் வேணுமா? அசிஞ்சலம் அரிஞ்சலம் அசிஞ்சலம் குட் பிரதர்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். உமான்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? சாப்பிட்டீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ. ஹாய் முருகன், கதை நல்லா இருக்கு, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு சகோதரி, தமிழில் அனுப்புங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஐ லவ் யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் முருகன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கதை நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கமெண்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் முருகன் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? இவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் முருகன் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் கமலாதேவி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா அக்கா, நிதாக்கா, ஹாய் மாமா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், நல்ல சுகமாக வீடியோ சூப்பர் சூப்பரு. எனக்கு வீடியோ ரொம்ப பிடிக்கும். அருண்குட்டியும் அஸ்வின்கிட்டையும் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க. சூப்பர் செல்லம், ஐ லவ் யூடா. நாங்கள் கமலாதேவி, ஸ்ரீலங்கா, சவுதியில் வேலை செய்கிறோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கமலாதேவி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எங்களை பிடிக்கிற மாதிரி எங்கள் எல்லாருக்கும் உங்களையும் பிடிக்கும். ஹாய் கமலாதேவி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு அஸ்வினையும் அருணையும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் கமலாதேவி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். எங்கள் எல்லாரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களை ரொம்ப பிடிச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா.
என்ன சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? ஐ லவ் யூ so much அக்கா. கவனமா இருங்கக்கா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? சாப்பிட்டியாமா? உடம்பு எப்படி இருக்கு? உடம்ப பத்திரமா பாத்துக்கமா. ஐ லவ் யூ so muchமா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் காயு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் அல்னி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. லவ் யூ so much. ஹாய் அல்னி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன யாழினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? உடம்ப பத்திரமா பாத்துக்கமா. சாப்பிட்டியா? ஐ லவ் யூ so muchமா. ஹாய் யாழ்னி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் யாழ்னி அம்மா, சாப்பிட்டீங்களா? உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. லவ் யூ. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ so much அக்கா. என்ன கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின் குட்டி சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. थैंक यू அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அக்கா. இன்னைக்கு உங்க வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்